முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. சரியா 2025ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதினாங்க. அதாவது உங்களுக்கு முதல்ல இந்த முறை ரிசல்ட்ஸ் அவுட் ஆயினாக்கள். அவங்க பெரும்பாலும் வழமையா எதிர்பார்க்கிறது பார்ட் 1 கஷ்டமா தான் வரும், பார்ட் 2 லேசா தான் வரும்ன்னு சொல்லி. அதே போல தான் இந்த முறையும் வந்தது. பார்ட் 1 கஷ்டமா தான் வந்தது, பார்ட் 2 வந்து லேசா தான் வந்தது. அப்ப எல்லாரும் நினைக்குவாங்க எப்படியும் உங்களுக்கு ஒரு 150, 55 மார்க்ஸ் வரும்ன்னு சொல்லி. ஆனா நிறைய பேருக்கு 130லிருந்து 140, அதாவது 125லிருந்து 135க்குள்ள தான் பெரும்பாலானவர்களுக்கு மார்க்ஸ் வந்துருக்கு. என்ன காரணம்னு சொல்லி சொன்னா, பார்ட் 2ல அவங்க நினைச்சாங்க, நல்லா நாங்க மார்க்ஸ் எடுக்கலாமண்டி. அதுலயும் தமிழ் செக்ஷன்ல. சரியா? ஆனா நிறைய பேருக்கு தமிழ் செக்ஷன்ல எல்லாருக்குமே காலவாரி இருக்கு. 30 மார்க்ஸ் வாரத்துக்கு 10, 15, 12 தான் வந்த மாதிரி போயிட்டு. என்ன பிரதான காரணம்? தமிழ் செக்ஷன நீங்க பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் இல்ல. மொத்தமா 38 மார்க்ஸ் கிட்டத்தட்ட வரும். எப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு 1லிருந்து 15 கேள்வி வருகுது. அதே போல பின்னுக்கு ஒரு கட்டுரை என்று வருகுது. வருகுதானே? பின்னுக்கு ஒரு கட்டுரை என்று வருகுது. சரியா? பின்னுக்கு கட்டுரைக்கு வந்த எத்தனை மார்க்ஸ்ண்டா 6 மார்க்ஸ். நீங்க வடிவா எழுதியிருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு எழுத்தெல்லாம் எழுத்து பிழை இல்லாம வடிவா எழுதினீங்கன்னா 2 மார்க்ஸ் போனஸ் சேர்த்து மொத்தமா 8 மார்க்ஸ் வரும். அப்ப தமிழ் செக்ஷன் எழுதுற செக்ஷனுக்கே 38 மார்க்ஸ் வரும். சரியா? 38 மார்க்ஸ் பார்ட் 2ல தமிழ் எழுதுற செக்ஷனுக்கண்டே வரும். அப்ப இங்க நாங்க அந்த 38 மார்க்ஸையும் எடுக்கணும்னு சொல்லி சொன்னா, என்ன செய்யணும்னு சொன்னா, முதலாவது செய்ய வேண்டியது நாங்க எழுதுற எழுத்து பிழைகளை இல்லாமக்கணும். நிறைய பேருக்கு எழுத்து பிழையாலேயே மார்க்ஸ் குறைஞ்சிட்டு. அடுத்தது கொஞ்சம் அவசர கொடுக்கு என்று சொல்லுவாங்க. சரியா? என்னன்னு சொன்னா, எழுதுறத ஒழுங்கா எழுதுறல்ல. எழுதுறத வெட்டி குத்தி எழுதுற. வெட்டி குத்தி எழுதினாலும் நாம என்னதான் விஷயத்த அப்படியே சும்மா பிச்சு உதறினாலும் சரியா நமக்கு மார்க்ஸ் ஒன்றும் வராது. ஏனென்றா வெட்டி வெட்டி எழுதிக்கும். வெட்டி வெட்டி எழுதினா மார்க்ஸ் வராது. உங்களுக்கு வர போனஸும் வராது. எழுதுறேன்னு சொன்னா வடிவா இருக்கணும் எழுத்து. இன்னொன்று நினைக்கலாம் நீங்க, தமிழ் செக்ஷன்ல அதாவது பார்ட் 2 செக்ஷன்ல சரியா நல்ல லேசா வரும். டைம் மிச்சமாயிருக்கும். அவசரப்பட்டு நாங்க எழுத வேண்டிய அவசியம் இல்ல. சரியா? எல்லாரும் இப்ப நீங்க எக்ஸாம் ரெடி பாஸ் நீங்க ஒவ்வொரு எக்ஸாமா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இப்ப இந்த நீங்க எக்ஸாம்களுக்கு அவசரப்பட்டு எழுத வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா பார்ட் 1க்கு டைம் காணாம இருக்கும். அதுக்கு நாங்க செய்து தான் எடுக்கணும். பார்ட் 2க்கு நல்ல டைம் மிச்சமா இருக்கு. அப்ப மிச்சமா இருக்கக்குள்ள நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, சரியா? மிச்சமா இருக்கக்குள்ள நாங்க என்ன செய்யணும்டா, கட்டுரைகளை வேறொரு தாள்ல எழுதி பார்த்து போட்டு எழுதினா வடிவா இருக்கும். இல்ல நீங்க அதிலேயே வெட்டி 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 எழுதினீங்கன்னு சொன்னா எல்லாம் பிழையா போகும். சரியா? ரைட். அப்ப கட்டுரை எழுதுறதுக்கு எப்படி நாங்க கட்டுரை எழுதுற? அடுத்தது ஒவ்வொன்றுக்கு என்னென்ன மார்க்ஸ் எப்படின்னு எல்லாம் கொஞ்சம் சொல்லித் தரணும். அப்ப நான் வந்து பண்றேன்னு கொஞ்சம் பாருங்க. இதுல சரியா 2025ஆம் ஆண்டு பேப்பர் கரெக்ஷன்ல வந்த இதுதான் இது. 2025ஆம் ஆண்டு பேப்பர் கரெக்ஷன்ல வந்தது. நீங்க எப்படி மார்க்ஸ் கொடுக்கணும் என்று சொல்லி. நீங்க எப்படி மார்க்ஸ் கொடுக்கணும். இது டீச்சர்ஸ் மாருக்கான ஒரு அறிவுறுத்தல். இப்படித்தான் நீங்க மார்க்ஸ் கொடுக்கணும் என்று சொல்லி. சரியா? ரைட். அந்த அடிப்படையில டீச்சர்ஸ் மார்க்ஸ் கொடுத்தாங்க. ஒரு எழுத்து பிழை இருந்தா மார்க் கொடுக்க வானா என்று சொல்லி இப்படி சொல்லப்பட்டிருக்குது. எழுத்து பிழைகள் இருக்கிறதுக்கு விடைகளில் எழுத்து பிழைகள் இருத்தல் கூடாது. பாத்தீங்களா? விடைகளில் எழுத்து பிழைகள் இருத்தல் கூடாது. இப்ப ஒவ்வொன்றா வாசிப்போம். வினா 1 தொடக்கம் 9 உங்கள்ட்ட பேப்பர் வச்சிருப்பீங்கனே. சும்மா உதாரணத்துக்கு ஒரு பேப்பர் வச்சிருப்பீங்க கடைசி தந்த பேப்பர். அதுல 1 தொடக்கம் 9 வரையில சரியா 1 தொடக்கம் இப்ப நான் வந்து 2025ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை பண்ணுவேன். சரியா?
10 14 வரை எல்லா பகுதிகளுக்கும் விடை எழுதியிருப்பின் 0.1 வீதம் வழங்குக. வினா 1 அதாவது மார்க்ஸ் சொல்றாங்க. தமிழ் செக்ஷன் இந்த இருக்குது பார்ட் 2ல இந்த இருக்குது. இதுதான் பார்ட் 2, 2025ஆம் ஆண்டு வந்த பார்ட் 2. இது முதலாவது வினா. இப்படி 1 2 இந்த இருக்கிறது ரெண்டாவது. இப்படி எல்லாம் மொத்தம் 14 கேள்விகள் இருக்குது. இந்த அவடத்த வரைக்கும் 14 கேள்விகள் இருக்கு. மொத்தம் 14 கேள்விகள். இந்த 14 கேள்விகளுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் படி கொடுக்கட்டாம். சரியா? ஒவ்வொன்றும் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று படி கொடுக்கட்டாம் என்றுதான் சொல்லப்படுது. முதலாவது இதுக்கு ஒவ்வொரு புள்ளி வீதம் வழங்கு. அடுத்தது வினா 5 பகுதி 2 இக்கு சரியா 2 வீதம் சரியாக எழுதப்பட்டிருப்பின் 1 புள்ளியும், அதே போன்று பகுதி 2 2 விடைகளுக்கும் சரியாக எழுதப்பட்டிருப்போம் 1. அதாவது என்ன சுருக்கம் என்றா, ஒரு சரிக்கு 1 மார்க்ஸ். சரியா எழுதியிருந்தா ஒரு சரிக்கு 1 மார்க்ஸ். அதே போல இந்த கீழே சொல்றாங்க என்னண்டா, வினா 1 தொடக்கம் 9 வரையில 2ஐயும் 8ஐயும் தவிர, அதாவது 2 8 சொல்லி சொன்னா இந்த இருக்குது ரெண்டாவது அந்த கேள்வி பேப்பர் இதுதான். இந்த இருக்கிற ரெண்டாவது கேள்வியையும் சரியா 8வது கேள்வி 2ஐயும் இந்த 7வது கேள்வி இந்த கேள்வி இதையும் தவிர, சரியா இந்த 2 கேள்வியையும் தவிர மற்றதுக்கு எல்லாத்துக்கும் எழுத்துப்பிழை இருக்க போடாதான். 2வது கேள்வி இந்த 2 8 தவிர மற்றும் 60 1 தொடக்கம் 9 வரையில் எல்லா வினாக்களுக்கும், அடுத்தது 60வது வினாவுக்கும் எழுத்துப்பிழைகள் இருக்கக்கூடா. 2 மட்டும் தவிர. அப்ப என்ன 2 8 சொன்னா, 2வது சொல்லப்பட்டிருக்குது இங்க. சரியா? நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெண்டா இதுல வாக்கி பாருங்க, பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் சரியான பயனிலை சொல்லை அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. கோட்டை போடட்டாமட்டு சொல்லிடி. சரியா? அதுக்கு கீழே கோடு போடட்டாமட்டு சொல்லிடி. இப்ப பாருங்க, இந்த வாசிக்கிறேன். சரியான விடையினுக்குள் கோடிடுக, சரியான விடையின் கீழ் கோடிடுக என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பினும் சரியான விடையின் கீழ் ஏதாவது ஒரு முறையில் அடையாளப்பட்டிருந்த புள்ளி வழங்கணும். விடை மீண்டும் எழுதப்பட்டிருப்பின் தவறானது என்று சொன்ன என்ன அர்த்தம் என்றா, இப்படி கேள்விகள் வந்தா நாங்க சில பேர் என்ன செய்யறோம்டா, சரியா வண்ணத்தி பூச்சிகள் பூக்கள் மீது அமர்ந்து தேனை என்ன வண்ணாத்தி பூச்சி பூக்களில் அமர்ந்து தேனை குடிக்கின்றன. அப்ப என்ன விட வரும்? இப்ப ஒரு ஆளுக்கு இந்த விடை வருதுண்டு வைங்க. சரி, இந்த விடை வருதுண்டு வைங்க. இதை அவர் கோடு போடாம சரி இதுல எழுதுறாருண்டு வைங்க. சரியாத்தான் எழுதியிருக்காரு, ஆனா இங்க அவருக்கு மார்க்ஸ் இல்ல. கேட்டது என்னன்னு சொன்னா கோடு போட சொல்லியிருக்குது. கோடு போடச்சுன்னா நாங்க கோடு தான் போடணும். எழுதுங்கன்னு சொன்னா தான் நாங்க எழுதணும். சரியா? அப்பதான் எங்களுக்கு மார்க்ஸ் வரும். மார்க்ஸ் இல்லாத விஷயங்களை நாங்க நிறைய பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா இதுல கோடு போடுறது. இன்னொன்று சரியாயின் சரியனவும் பிள்ளையாயின் போடுற அந்த வசனங்கள் வந்தா, இப்ப சில பேர் இந்த நாள் இந்த பேப்பரை பார்த்தா சரி என்று சொல்லி சொன்னா சாண அறிய எழுத சொல்றதுக்கு இப்படி போடுபட்டிருந்தது. அப்படி போட்டாலாம் பிழைக்கு பீனா லையன்னா அந்த எழுத சொன்னா இப்படி போட்டிருந்தது. அப்படி போட்டா பிள்ளை என்ன சொல்றாங்களோ அதுதான் நாங்க செய்யணும். அப்பதான் எங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி அதாவது 2025ஆம் ஆண்டு மார்க்ஸ் இல்லாம போன 38 கிட்டத்தட்ட வார மார்க்ஸுக்கு ஒரு ஆளுக்கு 20 மார்க்ஸ் வருதுன்னு சொன்னா பிரதான காரணம் என்னன்னு சொன்னா எழுத்துப்பிழை. அடுத்தது செய்ய சொன்னதை செய்யல. அப்ப இப்படியான வேலைகள் செய்தோம்னு சொன்னா நாங்க தமிழ் படம் லேசிதான் என்று சொல்லி போட்டு மனக்கோட்டை கட்டுவோம். ஆனா நமக்கு வார மார்க்ஸ் எத்தனை குறைய இருக்கும். சரியா? அப்ப நீங்க இனி எழுத்துப்பிழைகள் விடக்கூடா. அதே போல எழுத்துக்களை ஒழுங்கா இன்னொரு ஆள் வாசிக்கிற மாதிரியும் எழுதணும். நாம மட்டும் வாசிச்சா போதாது, அது நீங்க எழுதுறது உங்களுக்கு விளங்கும். சரியா? நீங்க எழுதுற உங்களுக்கு விளங்கும்.
இன்னொரு பிள்ளையை வாசிக்க சொன்னா என்ன அம்மாக்கு அப்பம் அண்டுட்டு வைக்கும். என்ன உம்மா நாமலங்கு இல்லை சார், அப்ப நாமலங்கு இல்லைன்னு சொல்லும். உங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க இதை நடுவுக்குள்ளது இப்ப நாவா அம்மா நாவான்னு கேட்டா இப்ப நான்னு சொல்லுவீங்க. அது சொல்லு உம்மா நாவான்னு சொல்லும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எழுதுற எழுத்துக்களை இன்னொரு ஆள் வாசிக்கிற மாதிரி தெளிவாகவும் எழுதணும். சரியா? அப்பதான் திருத்துறாக்களும் ஒழுங்கா திருத்துவாங்க. நீங்க காகங்கிற மாதிரி கிரிக்கினீங்கன்னு சொன்னா பேப்பரை ஏன்னு கேட்டா அது அவிஷரம். என்ன அவிஷரம்? நாங்க எடுக்கிறதே மார்க்ஸுக்கு தான். தமிழ் செக்ஷன் எல்லாம் அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டம் என்று சொன்னா நமக்கு மார்க்ஸ் கிடைக்காது. சரி, இப்ப இதுல சொல்லிட்டேன். வேற இதுல வந்து மார்க்ஸ் வாடுறதுகள் கணித செக்ஷன் இந்த இருக்கு 15 இருந்து 29. இது கணித செக்ஷனுக்கு 1க்கு 2 படி கொடுக்கட்டான். சுற்றாடல் செக்ஷன் 39 இருந்து 30 இருந்து 59 வரைக்கும் இதுக்கு 1க்கு 1 மார்க்ஸ் படி கொடுக்கட்டான். அடுத்தது இந்த இது வந்து 60வது வினா வாக்கியத்துக்கு 2 புள்ளி வீதம் வழங்குக. இப்பதான் இதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஒரு வாக்கியத்துக்கு 2 புள்ளிகள் வீதம் வழங்குக. சரியா? அப்படி என்ன வாக்கியம்? இப்ப வாக்கியத்துக்கு 2 புள்ளி வீதம் வழங்கணும் என்று சொல்லி சொன்னா இப்ப ஒரு கட்டுரை நாங்க எழுதணும். அப்படித்தானே? ஒரு கட்டுரை என்று நாங்க எழுதணும். இப்ப கடைசியா அந்த புக்ல அந்த கேள்வி பேப்பர்ல ஒரு கட்டுரை எழுதி. சரியா? ஒரு கேள்வி பேப்பர்ல ஒரு கட்டுரை எழுதி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதை சேவ் பண்ணிட்டு வரோம். ரைட். 60வது கேள்வி. நீங்கள் உங்கள் தந்தையுடன் சந்தைக்கு சென்ற அனுபவத்தை 3 வாக்கியங்களில் எழுதுக. ஒவ்வொரு வாக்கியத்திலும் 4 சொற்களுக்கு குறையாது இருக்க வேண்டும். எழுவாய் பயனிலை தொடர்புகளும் எழுத்துக்கூட்டலும் சரியாக அமைந்திருக்க வேண்டும். சரியா? உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க 4 சொல். உங்களுக்கு சொல்லிக்குது 4 சொல்லில் எழுத சொல்லி. ஆனா உண்மையா ஒரு கட்டுரையை நாங்க பார்த்தா சரியா இது வந்து 2025ஆம் ஆண்டு ஒரு கட்டுரை 60வது வினாவுக்கு இந்த இருக்கு. இது 60வது வினா என்று சொன்னா 3 வாக்கியம் எழுதணும். கவனிச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு தான் சொல்றது. 3 வாக்கியம் எழுதணும். வாக்கியங்களை மதிப்பிடுவதற்கான அறிவுறுத்தல். இது என்னத்துக்குன்னு சொன்னா டீச்சர்மாருக்கு சொல்றாங்க நீங்க இப்படித்தான் செய்யணும். என்ன செய்யணும் என்றா சரியான வாக்கியத்துக்கு 2 புள்ளி வீதம் வழங்குக. என்ன சொல்றாங்க தஸ்வின்? என்ன சொல்றாங்க? சரியான வாக்கியத்துக்கு 2 புள்ளிகள் வீதம் அளிக்கட்டுமா? அதாவது 3 வாக்கியம் எழுதுறீங்க. என்ன 3 வாக்கியம் எழுதுறீங்க, 1க்கு வந்து 2 புள்ளி. அப்ப 3க்கு எத்தனை புள்ளி? 6. 6 புள்ளி. சரி, 6 புள்ளி எடுக்கலாம். சரியா? ரைட். இப்ப 6 புள்ளின்னு சொன்னா 1 பிள்ளை என்ற எழுத்து பிள்ளைன்னு சொல்லி சொன்னா 6 வருமா? இல்ல, எழுத்துப்பிழை வந்தா 6 வராது. சரியா? 2025ஆம் ஆண்டு கொடுத்த அறிவுறுத்தல் இந்த இருக்கிறது. இதுல சொல்லப்பட்டதும் அதே இது பாத்தீங்கன்னா சரியான விடை, அதாவது 2 புள்ளி வீதம் வழங்கு. ஒரு சரிக்கு வந்து 2 புள்ளி, 3க்கும் வந்து 6 புள்ளி. ஒவ்வொரு வாக்கியத்திலும் 5 சொற்களுக்கு குறையாதிருக்க வேண்டும். இப்ப நீங்க நான் காட்டினதுக்கு என்ன கேட்டிக்கிறாங்க? 4 சொற்களுக்கு குறையாம. நீங்க 4ஆம் ஆண்டு இப்ப நீங்க பேசிக் என்றதுக்காக. ஆனா வளமையா வாடுறது 5 சொற்கள் தான் பாஸ் பேப்பர்ல. இது 2025ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்.
இது 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் இந்த இருக்கிறது. இதுலேயும் சொல்லப்பட்டது 5 சொல்லுக்கு குறையாம இருக்கணும். சரியா, ஒரு வசனம் வந்தா 5 சொல்லுக்கு குறையாம இருக்கணும் நாங்க எழுத போறது. அடுத்தது 5 சொல்லுக்கு குறையாம இருக்கணும் என்று சொன்னா அதென்ன 5 சொல் தெரியும் தானே? அதென்ன 5 சொல்? உதாரணத்துக்கு காலை காட்சி என்ற எடுப்போம். சரியா, காலைக்கால் நீங்க ஒரு வசனம் எடுங்க, ஒரு வாக்கியம் ஒன்று காலை காட்சியை பத்தி ஏதாவது ஒரு வாக்கியம் ஒன்று மனசுக்கு நினைங்க. காலை காட்சியை பத்தி ஏதாவது ஒரு வசனம் மனசுக்கு நினைங்க. நினைச்சிட்டீங்க? ரைட், யார்கிட்ட கேட்போம்? யார்கிட்ட கேட்போம்? சசிகா சொல்லுங்க ஒரு வசனம். காலையில் சூரியன் தகதகவென உதித்தது. ரைட், ஓகே. காலையில் சூரியன் தகதகவென உதித்தது. சொருக்கம் என்ன? சூரியன் காலையில உதிக்குது, அதானே? ஒரு ஆள் யோசிக்காரு. சரியா, காலை காட்சி எழுதணும். காலை காட்சி எழுதணும்டா காலையில் சூரியன் உதிக்கும். காலையில் சூரியன் உதிக்கும். இப்ப சரியா, அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது 5 சொல்லி இருக்கணும். இங்க 5 சொல்லி இருக்கா? நாங்க எழுதி போட்டு பார்க்கணும். 5 சொல்லி இருக்கா? காலையில் சூரியன் அல்லது சூரியன் காலையில் உதிக்கும். காலையில் சூரியன் உதிக்கும். சரி, சரியான. இப்ப இங்க 5 சொல்லா 1 2 3 3 தான் இருக்கு. அப்ப இதை நாங்க எப்படி 5ஆ மாத்தலாம் என்று சொன்னா இடையில சேர்றதுகளை நாங்க சேர்க்கணும். சரியா, அதுக்கு தான் அவர் சொன்னா காலையில் சூரியன் தகதகவென உதிக்கும் என்று சொல்லி. அப்ப உதாரணத்துக்கு தகதக என்று 2, அதாவது இரட்டை கிளவி என்ற போடுறான். சரியா, காலையில் சூரியன் தகதகவென உதிக்கும் என்று சொல்லி. இங்க 5 சொல் வந்துட்டா? 5 சொல் வந்துட்டா? இல்ல, 4 தான் வந்தி. தகதகவென 4 தான் வந்தி. அப்ப இன்னொன்று நாங்க என்ன சேர்க்கலாம்? இல்ல சில பேருக்கு 5 வந்துட்டா 4 வந்துட்டான்னு டவுட்டும் இருக்கும் தானே? டவுட்டும் சில ஆட்களுக்கு இருக்கும். அப்ப இது இன்னொன்று கேட்க நாங்க என்ன செய்யலாம்? அதிகாலையில் 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 சூரியன் கிழக்கு வானில் உதிக்கும். வருமா வராதா? வரும். சூரியன் எங்க உதிக்கிற? கிழக்கு சைட்ல உதிக்கிற. அப்ப கிழக்கு வானில் உதிக்கும். அங்க 2 வருதுவா? அப்ப 5 சேருதுதானே? சரியா, அப்ப அவ சொன்ன மாதிரி சூரியன் காலையில், சரியா, அதிகாலையில் அல்லது காலையில் போட்டாலும் பிரச்சனை இல்லை. சரியா, சூரியன் கிழக்கு வானில் தகதகவென உதிக்கும் என்று போட்டா. இப்ப நீங்க எழுதி போட்ட உங்களுக்கு டவுட் இருக்குமாண்டா, இது 4 சொல்ல 5 சொல்லாண்டா இதுக்குள்ள ஏதாவது ஒன்று சேர்க்கலாமாண்டா அதுக்குள்ள சேர்க்கணும். சேர்த்து எப்படியும் 5 வரணும். சரியா, இல்லாட்டி இன்னும் வருதே இல்லைண்டா சில பல மேலும் இப்படியான சின்ன சின்ன சொல்லுகளை சேர்த்து போட்டு விடணும். வருதே இல்லை என்றால். சரியா, சேர்க்கக்கூடிய சொல்லுகளை அதான் 5 சொல் என்று சொல்றாங்க. அப்ப 5 சொல்லுக்கு நீங்க குறைய எழுதினா உங்களுக்கு மார்க்ஸ் வராது. 5 சொல்லுக்கு நீங்க குறைய எழுதிட்டீங்களா மார்க்ஸ் இல்லை. அப்ப நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதினாலும் எங்களுக்கு மார்க்ஸ் இல்லை. ரைட், முதலாவது விஷயம் 5 சொற்களுக்கு குறையாம இருக்கணும்.
இது விளங்கிட்டு கைவித்துங்க. இது விளங்கிட்டு எப்படியோ நாங்க எழுதுற 3 சொல்லும் 3 வாக்கியமும் 5 சொல்ல 5 இருக்கணும். ஒன்றுல 5 இருக்கு, இன்னொன்றுல 4 இருக்கு, இன்னொன்றுல 6 இருக்குன்னு சொல்லி சொன்னா பாருங்க. ஒரு ஆள் எழுதுறாரு, முதலாவதுல 5 சொல்லிருக்கு, ரெண்டாவதுல 6 சொல்லிருக்கு, மூணாவதுல 4 சொல்லிருக்கு. இதுக்கு ரெண்டும் எழுத்துப்பிழை இல்லாம இருந்தா மட்டும் இது சரி. இதுவும் எழுத்துப்பிழை கூட எழுதிக்காரு, ஒரு எழுத்துப்பிழை என்றா இதுக்கு 2, ஆனா இதுக்கு 1 தான் கிடைக்கும். ஒரு எழுத்துப்பிழை என்றா 1 குறைப்பாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துப்பிழை என்றா போட மாட்டாங்க. ஒரு வசனத்துல ஒரு வாக்கியத்துல ஒரு எழுத்துப்பிழை என்று சொன்னா 1 குறையும். இன்னும் 2 3 எழுத்துப்பிழை இன்னொரு பிழை வந்துட்டு எழுத்துப்பிழை, அதுக்கு நீங்க என்னதான் இங்க 10 வசனம் எழுதினாலும் சரிதான், வராது, மார்க்ஸ் இல்லை. நாலாவது இதுல மூணாவதுல 4 சொல் தான் அழிக்கார். சரியா, 3 சொல் 4 சொல் தான் அழிக்கார். இதுக்கு மார்க்ஸ் இல்லை. யோசிக்காரு. ஆமா தானே, நம்ம எல்லாரும் யோசிக்கிறதானே. டீச்சர் நல்லவ. நம்ம இன்னொன்று எழுதினாலும் மேலுள்ளத்தை வெட்டி போட்டு, சரியா, மேலுள்ளத்தை வெட்டி போட்டு அடுத்ததுக்கு மார்க்ஸ் போடுவா என்று யோசிக்கிறார்கள். ஈக்குவா இருக்கும் தானே. இப்ப இதுல ஒரு வசனம் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னா இதுல 3. இப்ப என்ன செய்யறான், இன்னொன்று நினைச்சு போட்டு இதுல ஒரு 6 வசனம் வர மாதிரி சரியா எழுதுறான். அதாவது உதாரணத்துக்கு புல்லின் மீது பனித்துளிகள், வடிவான வசனம் தான், செட்டியான வசனம், காலை காட்சி எங்கக்குள்ள புல்லின் மீது பனித்துளிகள் புல்லின் மீது இருக்கும் பனித்துளிகள் மெல்ல மெல்ல மறைய தொடங்கியது. காலை காட்சியில வருமா வராதா? மெல்ல மெல்ல பனித்துளிகள் இருக்குது, மறைய தொடங்கி. அது கடைசியாவத்தான் அழிக்கா. சரியா, இங்க மேல எழுதிக்கா, இந்த 3வது வசனம் எழுதிருக்கா, சேவல் காலையில் அழகாக கூவும். சேவல் காலையில் அழகாக கூவும். 4 வசனம் எழுதி. சரியா, இதுல 4 வசனம். இப்ப உங்களோட பேப்பர் திருத்த போகக்குள்ள நீங்க ஃபர்ஸ்டுக்கு 3 எழுதிருக்கிறீங்களே, முதலாவது 2வது 3வது எழுதிருக்கிறீங்களே, இந்த 3 தான் பார்ப்பாங்க. நீங்க இதுல வடிவா தங்கமானது 4வது 5வது 6வது எழுதினாலும் ஒரு வெட்டு. நீங்க என்னத்தை தான் எழுதினாலும் சரிதான், மார்க்ஸ் இல்லை. சரியா, இல்ல டீச்சர் வாய்க்கு பார்த்தபடி இன்னும் கொஞ்சம் கூட போடுவா, இல்லாட்டி மேல குறை இருந்தா வெட்டி போட்டு இது இல்லாம வாங்கி போட்டு 5வது அவ எடுத்து எழுதுவா, அவ எடுத்து இதுக்கு மார்க்ஸ் போடுவா என்று நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். ஃபர்ஸ்டுக்கு நீங்க என்ன எழுதுற 3மோ அந்த 3க்கும் தான் மார்க்ஸ். அதுக்கு கீழே நீங்க என்னத்தை தான் எழுதினாலும் மார்க்ஸ் இல்லை. விளங்குதா? விளங்குதானே? அப்ப நாங்க என்ன செய்யணும்டா, கட்டுரைகள் எழுதக்குள்ள ஒரு வேறையா ஒரு பேப்பர் ஒன்றை வாங்கி அதுல எழுதி பார்த்து போட்டு எதுக்கு நமக்கு எது நல்லா படுகுதோ அந்த வசனங்களை நாங்க எழுதணும். இப்ப சொல்ற விளங்குதா? சரியா எழுதுற பிள்ளை? சரியா, இப்ப நீங்க இந்த இதுல வெட்டி 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 எழுதினீங்களா பாக்குற ஆளுக்கு அசிங்கமா விளங்கு. உங்களுக்கு தார 2 போனஸ் தருவாங்க. நீங்க வடிவா எழுதினீங்கன்னா 2 போனஸ், அதை நீங்க வெட்டி எழுதினீங்கன்னா தர மாட்டாங்க. சரியா, வெட்டி வெட்டி எழுதினீங்கன்னா தர மாட்டாங்க. அப்ப வெட்டாம இருக்கணும், எழுத்துப்பிழைகள் இல்லாம வெட்டாம இருக்கணும், அப்படின்றதான் உங்களுக்கு தருவாங்க. ரைட், இப்ப அடுத்ததுக்கு போறது. அடுத்தது 3வது, எழுவாய் பயனிலை தொடர்பு சரியானதாக இருக்க வேண்டும். அது என்ன எழுவாய் பயனிலை தொடர்பு? எல்லா பேப்பர்லையும் சொல்லுவாங்க. இந்த கேள்வியில இந்த இதுலையும் எழுவாய் பயனிலை தொடர்பு சரியா இருக்கணும். இந்த சொல்லியிருக்கிறாங்க, எழுவாய் பயனிலை தொடர்பு எழுத்து கூட்டல் சரியாக அமைந்திருக்க வேண்டும். அது என்ன எழுவாய் பயனிலை தொடர்பு? யாருக்கு அது தெரியுமா? ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். ஐபோன் பேரை போட்டா பேரை கூப்பிடுவேன், இல்லைன்னு சொன்னா ஐபோன் தான் கூப்பிடுவேன். ஏழுமா, எழுவாய் பயனிலை தொடர்பு சொல்லுங்களேன். மைக் ஆன் பண்ணிட்டீங்க, பேசுங்க.
சொல்லுங்க, பேசுங்க, சொல்லு. அவங்க அவங்கள்ட்ட எழுவாயிரண்டா ஒரு வாக்கியத்துல தொடங்குறது, பயனிலைண்டா ஒரு வாக்கியத்துல முடிகிறது. வெரி குட். அதாவது ஒரு வாக்கியத்துல ஒருமையில தொடங்கினா ஒருமையில முடியணும். எழுவாய் பயனிலை தொடர்பண்டா ஒரு வாக்கியம் ஒருமையில தொடங்கினா, சரியா, அது ஒருமையில முடியணும். உதாரணத்துக்கு பூ மலர்ந்தது, பூ மலர்ந்தன, சரியா இல்லையா? பிள்ளை. அப்ப எழுவாயும் பயனிலையும் வேறு வேறு. பிள்ளை. பூக்கள் மலர்ந்தன என்று வாரதும் சரி, அப்படித்தானே? சரியா? பூக்கள் அதிகாலையில் மலர்ந்தது, சரியா இல்லையா? பூக்கள் அதிகாலையில் மலர்ந்தது. பிள்ளை. மலர்ந்தன என்று வரணும், சரியா? ரைட். கீதா பாடசாலைக்கு மிகவும் வேகமாக போனான். சரி வருமா? வராது. அதாவது உங்களுக்கு சரியானதா சரியா பிள்ளையாண்டு கேட்டு வரும். அது எங்க எழுவாய் பயனிலை சரியா பிள்ளையாண்டு கேட்டு வரும். அதுதான் இங்க நீங்க எழுத வேண்டியது. சரியா? எழுவாய் பயனிலை சரியா இருக்கணும். ஒருமையா இருந்தா அதுல முடிகிற வசனம் ஒருமையில முடியும். பன்மையா இருந்தா அதுல முடிகிற வசனம் பன்மையா இருக்கணும். அதுதான் எழுவாய் பயனிலை தொடர்பு சரியா இருக்கிறதுன்னு சொல்றது. ரைட். அடுத்தது எழுத்துப்பிழைகள் இல்லாதிருத்த வேண்டும். எழுத்துப்பிழை வரக்கூடாது. கட்டாயமா திருப்பி சொல்றாங்க. ஒரு எழுத்துப்பிழை என்றாலும் இந்த முறை ஒரு சின்ன ஒரு எழுத்துப்பிழைக்கு மார்க்ஸ் கொடுக்கல, சரியா? சின்ன ஒரு எழுத்துப்பிழைக்கும் மார்க்ஸ் கொடுக்கல இந்த முறை. அதான் மார்க்ஸ் குறைஞ்ச எல்லாருக்கும். அடுத்தது சம்பவத்துக்கு பொருத்தமான எழுதப்பட்ட வாக்கியங்களாக அமைய வேண்டும். சம்பவத்துக்கு பொருத்தமான வாக்கியங்கள், சரியா? இப்ப உங்களோட பேப்பர் இருக்குவா, உங்களோட பேப்பர் இருக்கு. அங்க என்ன சம்பவம் சொல்லிக்கிறாங்க? நீங்கள் உங்கள் தந்தையுடன் சந்தைக்கு சென்ற அனுபவத்தை 3 வாக்கியங்கள்ல எழுதுறது, சரியா? என்ன கேட்டிருக்குது? நீங்க சந்தைக்கு போனத 3 வாக்கியத்தில் எழுதணும். ஒரு ஆள் எழுதுறாரு, நானும் எனது தந்தையும், சரியா, நானும் எனது தந்தையும் கிரிக்கெட் விளையாட மிகவும் ஆர்வத்துடன் சென்றோம். சரியா பிள்ளையா? சரி, சரிதானே? சரியங்கிறார்கள். நீ சந்தைக்கு போடாண்டா விளையாட போனேன்டா சொன்ன. சந்தைக்கு போனா சந்தைக்கு போறது தான் நாங்க எழுதணும், விளையாட போறது எழுதலாமா? ரைட். இப்ப சரியா, நீங்க பாடசாலைக்கு செல்லக்குள்ள மரம் ஒன்று முறிந்து விழுந்து கிடந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க என்ன செய்வீங்க என்று கேட்கிறாங்க. சரியா? மரம் ஒன்று நீங்க போக்குள்ள முறிஞ்சு விழுந்துட்டு நீங்க என்ன செய்வீங்க என்று கேட்டா இந்த இதோட சம்பந்தப்படுத்தி தானே நாங்க எழுதணும், சரியா? நான் பஸ்ஸில் ஏறி செல்வேன். சரி வருமா? சரி வருமா? இல்ல. அப்ப இதோட சம்பந்தப்படுத்தி நாங்க எழுதணும், சரியா? ரைட். அடுத்தது இது சம்பவத்தோட தொடர்பாடிக்கணும் என்று சொல்லப்படுது. அடுத்தது எழுத்து வழக்கில் அமைந்தல் வேண்டும். இது என்ன எழுத்து வழக்கு? இதுதான் முக்கியமானது. ஒரு புள்ள நல்லா எழுதும், சரியா, கட்டுரையெல்லாம் வடிவா எழுதும், கடைசியில எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு என்று தெரியா. நான் ஒவ்வொரு நாளும் காலையில் தேநீர் குடிப்பன். சரியா இல்லையா?
அவ சொல்ற போறது சரி, அவ சொல்ல போறது சரி. ஒவ்வொரு நாளும் காலையில தேநீர் குடிப்பா. சரியா? குடிப்பன் என்கிறது இங்க குடிப்பன். குடிப்பன் இது பேச்சு வழக்கு. இது பேச்சு வழக்கு. அப்ப என்ன எழுத்து வழக்கு? என்ன எழுத்து வழக்குல வரும்? குடிப்பேன், குடிப்பேன். இப்படி எழுதணும். ஒவ்வொரு நாளும் காலையில் சரியா தேநீர் குடிப்பேன். இப்படி எழுதணும். இன்னொண்ட பார்த்தா நான் பாடசாலைக்கு மிகவும் நேர காலத்துடன் வந்திருக்கிறேன். எழுதலாமா? வந்திருக்கிறேன். இப்படித்தானே எழுதணும். சரியா? அப்ப இப்படி எழுதுறாக்கள் உண்மையா சொல்லுங்க. ஐயோ இதுங்க எனக்கு தெரியும். இப்படி எழுதுறாக்கள் நம்முடைய பேச்சு வழக்குல பெரும்பாலும் சரியா, அதாவது மலையக சைட், கண்டி, மாத்தரை இந்த சைட் எல்லாம் எழுத்து வழக்குல எழுதுறாக்கள் கூடரி. எழுத்து வழக்குல பேச்சு வழக்குல பேசுற மாதிரியே எழுதுவாங்க. அப்படி எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் இல்லை. நிறைய பேர் பேப்பர் அனுப்புவாங்க, அதை பார்த்தா எழுத்து வழக்கில விட பேச்சு வழக்கில் எழுதிப்பாங்க. அடுத்தது ஹை லெவல் பிள்ளைகள், அதாவது நல்ல செய்யக்கூடிய பிள்ளைகள் செய்யும், இடையில ஒரு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதாவது 1வது 2வது வாரம்லாம் அவங்க 6வது 7வது 8வது அந்த கெப்புக்குள்ள வருவாங்க. அவங்க பெரும்பாலும் இந்த வேலை செய்யும். என்ன வேலை? வாயில சொல்ற மாதிரியே அப்படியே எழுதுகிறது. என்ன கற்று எழுதுறாளா? அவங்களுக்கு எழுத்து வழக்கு பேச்சு வழக்குன்னு விளங்குறல்ல, இந்த வேலை செய்வாங்க. அப்ப எப்படித்தான் எழுதினாலும் நமக்கு மார்க்ஸ் கிடைக்காது. ஒரு இதுல வந்திருக்கிறன் என்று எழுதினீங்களா அந்த வசனம் அப்படியே பிழை. பேச்சு வழக்குல அடக்கி எழுத்து வழக்குல இல்லை. சரியா? அப்ப அந்த வசனம் பிழை. அப்ப நாங்க எழுத வேண்டியது எழுத்து வழக்குல பேசுற மாதிரி எழுத போடா. சரியா? அடுத்தது வாக்கியத்தின் கருத்து தெளிவாக இருக்கணும். ஒரு வாக்கியம் என்றா அந்த வாக்கியத்துல கருத்து தெளிவா இருக்கணும். ஒரு ஆள் வாசிக்கக்குள்ள அந்த கருத்தே விளங்குதில்லை. இப்ப காலையில் சூரியன் உதிக்கும் என்று எழுதுறதுக்கு பதிலா சரியா காலையில் உதிக்கும். சரியா? காலையில் உதிக்கும். என்ன கருத்து? என்ன உதிக்கும்? சூரியனை நாங்க சொல்லப்படலே. என்ன உதிக்கும்? சரியா? அப்ப ஒழுங்கா அந்த கருத்து இல்லாட்டி இது வராது, மார்க்ஸ் வராது. கருத்தோட எழுதணும். விளங்குதா? ரைட். அடுத்தது இன்னொன்று இருக்குது. என்ன கடைசி? ஒரு கருத்தை மீண்டும் எழுதியிருப்பின் புள்ளி வழங்க வேண்டாம். ஒரே கருத்து, ஒரே கருத்துடைய வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் எழுதினா. இதுக்கு உதாரணம் ஒன்று சொல்ல போனா சரியா, உதாரணம் ஒன்று சொல்லுவோம் இருந்தா, இப்ப உதாரணத்துக்கு நான் புலமை பரீட்சையில் சித்தி அடைந்தால் என்று இப்ப உங்களை 3 வசனம் எழுத சொல்றாங்க. என்ன தெரியுமா? 3 வசனம் எழுத சொல்றாங்க. நீங்க புலமை பரீட்சையில் சித்தி அடைந்தா என்ன செய்வீங்க என்று போட்டு 3 வசனம், ஒவ்வொன்றும் 5 வசனம் தான் இருக்கணும். சரியா? 5 வசனம். இப்ப 6 எழுதுறா எக்ஷா 1வது வசனம் எழுதுறாண்டு வைங்க. சரியா? 1வது இப்படித்தான், நான் புலமை பரீட்சையில் சித்தி அடைந்தால்
மிகவும் சந்தோஷப்படுவேன். சரியா? முதலாவது எழுதிக்க. ரெண்டாவது எழுதுறார், நான் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்தால் அடுத்து வருகின்ற மாணவர்களுக்கு சொல்லி படித்து கொடுப்பேன். இரண்டாவது வசனம் எழுதுறார். மூணாவது, நான் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்தால் எனது பெற்றோர்களுக்கு நன்றி கூறுவேன். இவை எழுதின சரியா பிள்ளையா கைவித்துங்க. சரி என்றா கைவித்துங்க பாப்போம். சரி சரி என்றா கைவித்துங்க. முதலாவது விளங்கலை சொன்னா திருப்பி கேட்டுக்கொள்ள பார்த்துக் கொள்ளுங்க. முதலாவது, நான் புலமை பரிசில் பரீட்சையில் இப்படி வருது, பரீட்சையில் சித்தி அடைந்தால் ரெண்டு போட்டு மிகவும் சந்தோஷப்படுவேன். இரண்டாவது வசனம், நான் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்தால் அடுத்து வரும் மாணவர்களுக்கு படித்து கொடுப்பேன் என்று. மூணாவது, நான் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்தால் பெற்றோருக்கு நன்றி கூறுவேன் என்று எழுதுறாண்டு. இப்ப முதலாவது வசனத்திலேயும் நான் புலமை பரிசையில் சித்தி அடைந்தால் அதிலேயே 5 வசனம் வந்துட்டு ஓமா இல்லையா? இரண்டாவதுலயும் அதே எழுதுறா, நான் புலமை பரிசை சித்தி அடைந்தால். மூணாவதுலயும் அதே எழுதுறா, கனவு காண்றதுல சொல்றாங்க, நான் இரவு கண்ட கனவில். அடுத்ததுல இரண்டாவது வசனம், நான் இரவு கண்ட கனவில். மூணாவது வசனத்துல நான் இரவு கண்ட கனவில். இப்படி அதே வசனத்தை திருப்பி 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 எழுதினா ஒன்றுமில்லை. சரியா? ஒன்றுமில்லை, எல்லாம் பிள்ளை. அப்படி யாரும் எழுதிக்கிறீங்கானே பொய் சொல்லக்கூடா. யார் எழுதினாக்கள் கைதுங்க. யார் எழுதினாக்கள்? எனக்கு தெரியும், நேரடியா கிளாஸ் ஏக்குள்ளேயும் இந்த கேஸ் இருந்து, அப்ப அதை நான் பார்த்துக் கொள்ளுவேன். சரியா? இப்படி எழுதினா பிள்ளை, ஒரு மார்க்ஸும் இல்லை. திருப்பி 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 அதை எழுதினீங்களா அது வராது. அதுக்குத்தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மீண்டும் மீண்டும் எழுதக்கூடா. இந்த வாக்கியத்தை மீண்டும் எழுதியிருப்பின் புள்ளி வழங்க வேண்டாம். திருப்பியும் எழுதியிருந்தா புள்ளி வழங்க வேண்டாம். இங்க பாருங்க, ஒரே கருத்துடைய வாக்கியம் மீண்டும் எழுதியிருப்பின் புள்ளி வழங்க வேண்டாம். மார்க்ஸ் கொடுக்காதீங்க என்று சொல்றாங்க. அப்ப அவங்களே மார்க்ஸ் கொடுக்க வேணாண்டா, உங்களுக்கு தருவாளா? சரியா? தர மாட்டாங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், ஏதாவது ஒன்று எழுத சொன்னா முதல்ல நாங்க பார்க்க வேண்டியது இது எந்த காலத்துல நாங்க எழுதுறோம். கட்டாயமா பார்க்கணும், இது எந்த காலத்துல கொண்டு எழுதுறோம். எந்த காலத்துல என்ன, பழைய காலம், முற்காலம், அந்த காலமா? அப்ப இறந்த காலமா, எதிர்காலமா, நிகழ்காலமா என்கிறத நாங்க கட்டாயம் பார்க்கணும். என்ன தந்தாலும் அந்த வசனத்தை வாசிக்கக்குள்ள நமக்கு விளங்க. சரியா? ரைட். யாரு சொல்லுவீங்க? நீங்கள் சென்ற வருடம் சென்ற சுற்றுலா பற்றி எழுதுங்க. என்ன காலம்? பாப்போம். முதலாவது 1 என்ற கை வைத்துங்க, இறந்த காலம். இரண்டாவது எதிர்காலம். மூன்றாவது நிகழ்காலம். நீங்கள் சென்ற வருடம் சென்ற சுற்றுலா பற்றி 3 வசனங்கள் எழுதுக, 3 வாக்கியம் எழுதுக. என்ன வரும்? ஃபர்ஸ்ட். வெரி குட். ரைட். அடுத்தது, நீங்கள் பாடசாலைக்கு சென்று கொண்டிருக்கின்றீர். அப்பொழுது ஒரு மரம்
சென்று கொண்டிருக்கின்றது. அப்பொழுது ஒரு மரம் வழியில் விழுந்து கிடந்தது. என்ன எழுதுவீங்க? விழுந்து கிடந்ததா நீங்க என்ன செய்வீர்கள் கேட்காங்க. நீங்க என்ன செய்வீங்க என்னன்னு கேட்டா, நீங்க பாடசாலைக்கு போய் கொண்டிருக்கிறீங்க, போகக்குள்ள மரம் ஒன்று விழுந்திரி. அந்த நேரம் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்ன செய்வீங்க? நான் அது செய்வேன், மரத்தை இழுத்து வெளியில் போடுவேன். என்ன எழுதணும்? எதிர்காலத்தில் எழுதணும். 2. நீங்க என்ன செய்வீங்க? சரியா? என்ன செய்வீங்க? போறீங்க, போகக்குள்ள மரம் விழுந்து கிடக்கு. அந்த டைம்ல நீங்க என்ன செய்வீங்க? நிகழ்காலம் இல்ல, எதிர்காலத்தில் எழுதணும். சரியா? எதிர்காலத்து என்ன செய்வீங்க அங்கக்குள்ள அந்த டைம்ல நீங்க எதிர்காலம் நான் இது செய்வேன், மரத்தை இழுத்து வெளியில் போடுவேன், துணைக்கு ஆட்கள் கூப்பிடுவேன், அக்கம் பக்கம் உள்ளவர்களை கூப்பிடுவேன். இப்படி நாங்க எழுத மாட்டா, எதிர்காலத்தில் செய்யும். சரியா? ரைட். இன்னும் ஒன்று, நேற்று பெய்த மழையினால் வீட்டு முற்றத்தில் மிகவும் குளம்போல் மழை நீர் நிரம்பி இருந்தது. அந்த நேரம் நீங்கள் செய்தவை என்ன வரும்? அந்த நேரம் நீங்க என்ன செய்வீங்க? நேற்று பெய்த மழை காரணமாக, சரியா? நேற்று பெய்த மழை காரணமாக வீட்டின் முற்றத்தில் குளத்துல, அதாவது வீட்டு முற்றத்துல தண்ணி கூட இருக்கு. சரியா? அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்வீங்க என்ற மாதிரி கேட்கிறாங்க கேள்வி. எப்படி எழுதுவீங்க? இறந்த காலம். என்ன செய்வீங்க? என்ன செய்வீர்? என்ன செய்வீங்கங்கிறது வேற, என்ன செய்வீங்கங்கிறது வேற. சரியா? ரைட். இன்னொன்று, காலை காட்சி பற்றி எழுதுக. என்ன காலம் பாப்போம். காலை காட்சியை பத்தி எழுதுங்க. என்ன காலம்? ஒரு ஆள் இப்படி, ஒரு ஆள் இப்படி, ஒரு ஆள் இப்படி. காலை காட்சி, மாலை காட்சி எல்லாம் நாங்க 3 காலத்திலையும் எழுதலாம். சரியா? 3 காலத்திலையும் நாங்க காட்சிகளை எழுதலாம். ஒரு வர்ணிக்கிறது. சரியா? மறைந்து, அதாவது பனித்துளி, சூரிய ஒளி வந்ததும் பனித்துளிகள் மறைகின்றன. சரியா? மறையும். 3லையும் எழுதலாம். அப்ப காலை காட்சியா, காலை காட்சி, மாலை காட்சி இதெல்லாம் 3 இதுலையும் எழுதலாம். ரைட். இதுக்கு இன்னொரு ஷார்ட் சொல்ல போனா, என்ன எப்படி எழுதுற என்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். இதுல எல்லாருக்கும் விளங்கும். கட்டுரை சம்பந்தமா எழுதுறது இந்த விடத்தடிக்கிறத பாருங்க. சரியா? 3 வாக்கியங்கள் 5 சொற்களுக்கு குறையாம எழுதணும். 5 சொற்களுக்கு குறையாம இருக்கணும். தரப்பட்ட தலைப்பிலிருந்து முதலில் எந்த காலத்தை எழுத வேண்டுமென கண்டறியணும். என்ன காலத்தில் எழுதணும் என்றதை கருங்க. நான் நினைக்கிறேன், நாம நினைக்கிறது என்ன காலம்? நிகழ்காலத்தில் எழுதணும். நான் நினைக்கிறேன். நான் நினைத்தேன், நடந்து முடிஞ்சு, அது இறந்த காலத்தில் எழுதணும்.
நீங்க என்ன செய்கிறீர்கள்? சரியா? என்னது? என்ன செய்கிறீர்கள்? நீங்க என்ன செய்கிறவை? நீ செய்கிறவை என்ன? நிகழ்காலம். என்ன செய்தீர்கள்? என்ன செய்தீர்கள் என்றா இறந்த காலம். சரியா? ரைட். நீங்க கழித்த, அனுபவித்த என்ன கல்வி சுற்றுலெல்லாம் போன வந்த இதுகள் எல்லாம் அனுபவித்த போன இப்படி இதுகள் எல்லாம் இறந்த காலம். நீங்க கண்டது இறந்த காலம். காண்கின்ற இப்ப கண்டுகிட்டு இருக்கிற அது வந்து நிகழ்காலம். நீங்க வாசித்த இறந்த காலம். வாசிக்கின்ற நிகழ்காலம். வாசிக்க போகும் என்றா எதிர்காலம். எனக்கு கிடைத்தால் என்ன காலம்? எனக்கு கிடைத்தால் எதிர்காலம். சரியா? எனக்கு கிடைச்சா நான் அது செய்வேன். நான் சித்தி அடைந்தால் எதிர்காலம். சரியா? அடுத்தது என்னால் செய்யப்பட்டவை. நான் அது செய்தேன், இது செய்தேன், இப்படி சொல்றது. நான் மரம் நாட்டினேன். இதெல்லாம் வந்து இறந்த காலம். சரியா? அடுத்தது காட்சி 3 காலத்திலையும் எழுதலாம். காட்சிகள் 3 காலத்திலையும் எழுதலாம். அடுத்தது அனர்த்தங்கள். மண் சரிவு ஏற்பட்டது. என்ன காலம்? சூறாவளி வந்தது. என்ன காலம்? இறந்த காலத்தில் எழுதணும். நடக்க போற சம்பவங்கள் இதுகள் எதிர்காலத்தில். சரியா? சுயசரிதைகள். சுயசரிதைகள் சொன்ன அந்த வசனத்தை வச்சு நாங்க கண்டுபிடிக்கணும். சரியா? பெரும்பாலும் நிகழ்காலத்தில் வரும். இறுதி வசனங்களை வச்சு நாங்க கண்டுபிடிக்கணும். அது வந்து நிகழ்காலத்தில் வரும். ரைட். இப்ப டெஸ்ட்டுக்கு நாங்க காலங்களை கண்டுபிடிக்கிறோம். இந்த நோட்ஸ்ல நான் உங்களுக்கு தருவேன். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அனுப்புவேன். சரியா? கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நான் அனுப்புவேன். அலுப்பா கிடக்கா? அலுப்பா இருக்கா? ஓமா? ஓம். அப்போ ஒரு வசனம் எழுதுங்க நீங்க. இப்ப அலுப்பு வராது. சரியா? ஒரு வசனம் உண்டு. அதாவது என்னத்தை பத்தி என்றான 3 வசனம் எடுக்கணும். நான் இப்ப சொல்லி தந்தபடி. சரியா? ரைட். ஒரு தலைப்பு தார். ஒரு தலைப்பு என்னது? வெயிட். ரைட். ஒரு இது எழுதுவோம். எனக்கு சிறகு இருந்தால். தலைப்பட்டு தந்திருக்கேன். உங்களுக்கு சிறகு இருந்தா 3 வசனம் எழுதுங்க. ஒவ்வொரு சொல்லும் 5 வசனம் இருக்கணும். ஒவ்வொரு வாக்கியமும் அந்த 5 வசனம் இருக்கணும். யாரால் எழுதேனும்? எனக்கு சிறகு இருந்தா. ரைட். இந்த இதுல இந்த சொன்னத்துல என்ன காலம்? ஃபர்ஸ்ட்க்கு என்ன காலத்துல எழுதணும்? எழுதுங்க பாப். என்ன சொல்லுங்க பாப். என்ன காலத்தில் எழுதணும்? எதிர்காலம். வெரி குட். எதிர்காலத்தில் எழுதணும். எழுதுங்க. என்ன தியானா? நிகழ்காலத்திலையா? அப்ப உங்களோட சிறகு இருக்கா? பறந்து திரிகிறேன் அப்படியா? பறந்து திரிவேன் என்றுதான் எழுதலாம். ஒவ்வொரு ஆக்களும் 3 வசனம் எழுதணும், 3 வாக்கியம் எழுதணும். இப்ப டைம் காணா. அதனால ஒவ்வொன்று எழுதிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு 3-4 பேர்ட்ட கேட்போம். எழுதுங்க. வசனத்தை எழுதுங்க. ஒவ்வொன்று எழுதுங்க. குறைஞ்சது 5 சொல்லிருக்க நம்ம எழுத்துப்பிழை வரக்கூடாது. ரைட். இன்னொன்று சொல்லணும். கிளாஸ்ல சரியா பேரண்ட்ஸ் இருந்தா கொஞ்சம் பக்கத்துல கூப்பிட்டு கொள்ளுங்க. பேரண்ட்ஸ் இருந்தா கொஞ்சம் கூப்பிட்டு கொள்ளுங்க. இந்த செக்ஷன் வந்து மிக முக்கியமான ஒரு செக்ஷன்.
கட்டுரை என்கிற செக்ஷனுங்கிறது மிக முக்கியமான ஒரு செக்ஷன். அதில் எல்லார பேப்பரையும் வந்து நேரடி கிளாஸ்ண்டா பரவாயில்ல, நான் நேரடியாக செக் பண்ணலாம். ஆனால் இப்போ எல்லாரும் வந்து ஃபோட்டோ போடுங்க, ஃபோட்டோ போட 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 எல்லாரையும் எடுத்து வந்து வாசித்து கரெக்ட் பண்ணுறதுங்கிற கஷ்டம். சரியா? அதனால் இங்கே வந்து பாட்டோட தமிழ் செக்ஷன் வந்து கரெக்ட் பண்ணுறது, சரிப்புல பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரியா? கோவிச்சு கொள்ளக்கூட இந்த செக்ஷன் வந்து பெரும்பாலும் ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி தமிழ் செக்ஷனில் அவங்க நேரடியாக பிள்ளைகளை கண்டக்ட் பண்ணுறாக்கள். அவங்க பிளவிடாமல் பார்த்துக்கொள்ளணும். உங்களுக்கு நீங்கள் படித்தாக்கள் அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகள் எழுத்து பிள்ளை விடாமல் கவனித்து கொள்ளுங்க. சரியா? உங்களுக்கு வந்துட்டு நான் அந்த அளவுக்கு படித்த அறிவில்லை என்று சொல்லி நீங்கள் இது செஞ்சீங்கன்னா நேரடியாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எனக்கு வந்து அனுப்பி வைக்கலாம். சரியா? போன முறை வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால், போன முறை கடைசி டைமில் தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணினாங்க. சரியா? நாங்கள் டீச்சர் 2 வட்டு பெரும்பாலானாக்கள் எல்லாருமே சரியா டீச்சர் மார்பாட்டி தான் இருந்தது பிள்ளைகள். சரியா? இப்போ படித்தாக்கள் இருக்குமென்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகள் வந்து எழுத்துப்பிழை விடாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. மற்றாக்கள் நாங்கள் அந்த அளவுக்கு படிக்கல, எழுத்துப்பிழை விடுறது எங்களுக்கு எது எதுன்னு தெரியா அப்படின்னு சொல்லி சொன்னால் நேரடியாக கண்டக்ட் பண்ணுங்க. வேறொரு குரூப் மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 பேர் அனுப்புகிற மாதிரி கட்டுரைகள் இருந்தால் அப்படி செக் பண்ணி திருத்தி எடுக்கலாம். சரியா? அப்படி ஒரு செக்ஷனோடு செய்வோம். போன முறை அந்த வேலை செய்யலை, ஆனால் அந்த முறை அந்த வேலை செய்யணும். ஏன்னு சொன்னால் எழுத்துப்பிள்ளையால் தான் நிறைய மார்க்ஸ் போயிருக்குது. எழுத்துப்பிள்ளை விடக்கூடாது. சரியா? இந்த விஷயத்தில் பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இப்போ தமிழ் செக்ஷனில் எழுத்துப்பிழை அடியோடு விடக்கூடாது. பிள்ளை ஆன்சர் ஷீட் தருவோம், ஆன்சர் ஷீட் தரக்குள்ள அதே மாதிரி இருக்கணும். எழுத்துப்பிழை இருந்தால் பழக்கணும். பிள்ளைக்கு இந்த வடாதுன்னு சொல்லிப்பட்டு பழக்கணும். நீங்கள் போகடி பக்கா விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பிள்ளை வந்து நமக்கு 38 மார்க்ஸ் வாரத்துக்கு 18ல் நிற்கும், 20 மார்க்ஸ் திண்டு தள்ளிடும். அப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, சரியா, நல்லா செய்யும் பிள்ளை. இந்த முறை வந்த ரிசல்ட்ஸில் பிள்ளை நல்லா செய்யும். வீட்டில் திருத்தக்குள்ள, அதாவது நீங்கள் மார்க்ஸ் போடுறீங்க தானே, அப்படி போடுறதுல 160 180 போடுபடுது. இந்த பிள்ளைக்கு வந்த மார்க்ஸ் தின்னா 135 130 140. என்ன குறையே? எழுத்துப்பிழை. அப்போ ஏன் இந்த அளவுக்கு எடுத்துன்னு கேட்டால் உண்மையாக சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க உண்மையாக எழுத்துப்பிழை கொஞ்சம் விடுறதான்னு சொல்கிறவர் ரெண்டு. அப்போ உண்மையாக ரிசல்ட்ஸ் வரத்தான் செய்யும். எழுத்துப்பிழை விடுறதான் என்று பேரண்ட்ஸ் ஒத்துக்கிறாங்க. அப்போ ஒரு எழுத்துப்பிழை என்றாலும் மார்க்ஸ் இல்லை, நமக்கு சரியாக எழுதினாலும் செய்யும். விடையில் பந்தியில் தரப்பட்டிருக்கும் தானே, பந்தியில் நாங்கள் பார்த்து எழுதக்குள்ளே ஒரு எழுத்துப்பிழை விடக்கூடாது. எழுத்துப்பிழை விட்டா சரியா, அங்கே வாழைக்குலை நீங்கள் வாழைக்குலை எழுதிக்கிறீங்க, 2 ஒன்று தானே நீங்கள் சொல்லுவீங்க. அங்கே எழுத்துப்பிழைக்கு அனுப்பல மார்க்ஸ் போட மாட்டாங்க. அங்கே சரியா 2 சொல்லி நானா இருக்கும், நீங்கள் எழுதிப்பீங்க 3 சொல்லி நானா. எழுத்துப்பிழை மார்க்ஸ் வராது. நாம் மனக்கோட்டை கட்டிவோம். நாங்கள் எல்லாம் செஞ்சு சரி, தமிழில் எல்லாம் சரி, வரும் மார்க்ஸ் 10 30 எங்க எழுத்துப்பிழையால் போயிடும். ஒரு எழுத்துப்பிழை என்றாலும் பிழைதான். அப்படி ரைட். ஆயிஷ், சஃபியா ஆயிஷ், உங்களுக்கு சிறகு இருந்தா, உங்களுக்கு சிறகு இருந்தா சொல்லுங்க ஒரு வசனம். எனக்கு சிறகு இருந்தால் நான் அழகாக பறந்து செல்வேன். எங்க? எனக்கு சிறகு இருந்தால் நான் அழகாக பறந்து செல்வேன். ஆஹாயும் சரி. இன்னொரு ஆள் 5 சொல்லிருக்கா? 6 சொல்லிரு. சரி, அடுத்த வசனம் எழுத சொன்னா எழுதிக்கிறீங்களா? அடுத்த வசனம் எழுத சொன்னா திருப்பியும் எனக்கு சிறகு இருந்தால் எழுதலாமா? இல்ல. முதலாவது வசனத்தில் மட்டும் சிறகு இருந்தால் என்று எழுதலாம்.
அடுத்த வசனத்துல திருப்பியும் எனக்கு சிறகு இருந்தால் வழினா பிள்ளை அவ்வளவு பிள்ளை. சரி விளங்குதா? ரைட் ரைபா சொல்லுங்க நீங்க ஒரு வசனம். எனக்கு சிறகு இருந்தால் சுதந்திரமாக பறந்து திரிவேன். என்னண்டு ஒன்றுதான் அழின. எனது நண்பர்களுடன் நான் வேறு ஆடணும். பாத்திமா ஆஃபா எனக்கு சிறகு இருந்தால் நான் உலகத்தை பார்ப்பேன். சிறகு இல்லாதக்கெல்லாம் பாக்குற இல்லையா? பார்ப்பேனா உலகத்தில் பரப்பினா பறப்பேன். பரப்பின் உலகத்தில் பரப்பின் அப்படியா? அப்ப 4 வசனம் தானே. சிறகு இருந்தால் எனக்கு சிறகு இருந்தால் உலகத்தில் பரப்பின். அடுத்தது நீங்க எழுதுறீங்க ஆக 2 தான் அடி. சிறகு இருந்தால் வந்துட்டு மேல 3 வந்துட்டு அதை விட விசேஷமா வரணும். சரியா? ரைட். இப்ப பாருங்க நீங்க எழுதி இருக்கிறீங்க உண்டு எப்படி வருகுதுன்னு பாருங்க. எனக்கு சிறகு இருந்தால் பார்த்துக்கொள்ளுங்க. ஆகாயத்தில் பட்டு சிறகுகளை விரித்து வட்டமடிப்பேன். சிறகு விரித்து வட்டமடிப்பேன். வண்ண பருந்துடனும் சின்ன கிளிகளுடனும் சேர்ந்து பறந்து பறந்து மகிழ்வேன். நான் விரும்பிய தோட்டங்களுக்கு சென்று கனிகள் உண்பேன். ஊர் ஊராய் பறந்து திரிந்து இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிப்பேன். விமானம் போல் உயரவும் தாளவும் பறந்து பல விந்தைகள் புரிவேன். இப்படின்னு சொல்லி எங்களுக்கு விட வரணும். மைக் ஆன் பண்ண போட்டால் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ரைட். இப்ப நான் தந்திருக்கிற இந்த 60வதுக்கு விடை எடுப்போம். விடை எடுத்தாக்கள் யாரு? இதுல ஒவ்வொரு ஆக்கள்றையும் நான் எழுத்துப்பிழை இருக்கான்னு பாக்குற கஷ்டம். சரியா? இங்க பாக்குறது நீங்கள் உங்கள் தந்தையுடன் சந்தைக்கு சென்ற அனுபவத்தை 3 வாக்கியங்களில் எழுதுக. 3 வாக்கியங்கள்ல. ரைட். முதலாவது சொல்ல போற நங்கராக்கள் 3 வாக்கியம் எழுதணும், சொல்லணும். எல்லாத்தையும் கேட்கறதுக்கு டைம் இல்ல. நூறா சொல்லுமா? ஏழுமா? மைக் ஆன் பண்ணுங்க. யார் சொல்ல போறீங்க? நூறா சொல்லல. ரைட். ஐனா? நான் சந்தைக்கு சென்று பல பொருட்களை வாங்கி வருவேன். வெயிட். நான் சந்தைக்கு சென்று பல பொருட்கள் வாங்கி வந்தேன். அப்படித்தானே? ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பார்க்க வேண்டியது என்ன காலம். காலத்தை வச்சுதான் நாங்க எழுதணும். சரியா? இது என்ன காலத்துல இருக்குங்கிறது கட்டாயம் கவனிச்சு கொள்ளணும். என்ன காலம் இது பாருங்க. உங்கள் தந்தையுடன் சந்தைக்கு சென்ற அனுபவத்தை, அனுபவம் அந்த காலத்துல தான் எழுதணும். 3 வாக்கியங்கள் எழுதுக. அவ சொல்ற நான் சந்தைக்கு சென்று பல பொருட்கள் வாங்கி வந்தேன். நான் சந்தைக்கு சென்று பல பொருட்கள் வாங்கி வந்தேன். ஓகே. இன்னொன்று
சில ஆட்களுக்கு ஒன்றோட நிற்கும். அப்ப 2 மார்க்ஸ் தான் வருது. 3 சொல்லனா தான் 6 கிடைக்கும். எனக்கு தேவையான விளையாட்டு பொருட்களை வாங்கி வந்தேன். திருப்பி சொல்லுங்க. எனக்கு தேவையான விளையாட்டு பொருட்களை வாங்கி வந்தேன். ரைட். இது சொல்ல வேண்டிய கருத்து என்ன தெரியுமா? முதலாவது சொல்றா பல பொருட்களை வாங்கி வந்தேன். 2வது சொல்றா எனக்கு தேவையான பல பொருட்களை வாங்கி வந்தேன். முதலாவது சொல்றதும் 2வது சொல்றதும் ஒரே கருத்து. சரியா? அப்ப இங்க மார்க்ஸ் கிடைக்காது, ஒன்றுக்கு தான் கிடைக்கும். ஒரே கருத்துப்பட வந்தா சொல்ல வார விஷயம் பல பொருட்களை வாங்கினேன், எனக்கு தேவையானதை நான் வாங்கி வந்தேன், 2 வாங்கி வர்றதுதான். அப்ப ஒரு கருத்து தான். அப்ப 1 தான் கிடைக்கும், 1க்கு தான் சரி, இன்னொன்றுக்கு இல்லை. அப்ப 2வது சொல்லிட்டா 2வதுக்கு மார்க்ஸ் இல்லை. 3வது சொல்லுங்க. கஷ்டமா? சரி, ஓகே. வேற யார் இப்படி கேட்பேன்? யாரு கேளும், நீங்க எப்படி கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன். யாரு கேளும்? ரைட். சஃபியா, மரியம். நான் நேற்று அப்பாவுடன் மோட்டார் வண்டியில் சந்தைக்கு சென்றேன். ஓகே. அங்கு நாங்கள் மரக்கறி, இறைச்சி, முட்டை என்பன வாங்கினோம். ஃபெஸ்ட்டுக்கு சென்றேனா? ஓ, 2வது வாங்கி வந்தேன், அப்படியா? வாங்கினோம். ஓகே. 3வது அங்கு சனக்கூட்டம் நிரம்பி காணப்பட்டது. அங்கு சனக்கூட்டம் நிரம்பி காணப்பட்டது. உங்களுக்கு 4 வசனம் தானே சொல்லிக்குது. சரி, ஓகே, வெரி குட். இங்க ஒரு எழுத்துப்புல இருந்தாலும் உங்களுக்கு மார்க்ஸ் இல்லை. சரியா? வசனம் எப்படித்தான் இருந்தாலும், வடிவத்தான் இருந்தாலும், ஒரு எழுத்துப்புல இருந்தால் உங்களுக்கு மார்க்ஸ் இல்லை, நினைச்சு கொள்ளுங்க. ஒரு வசனத்தில் ஒரு எழுத்துப்புல இருந்தால் ஒரு மார்க்ஸ் இல்லை, 1க்கு மேற்பட்ட எழுத்துப்புல இருந்தால் ஒரு மார்க்ஸும் இல்லை. ஒரு மார்க்ஸ் தருவாங்க, 2 கொண்டு தருவாங்க. எழுத்துப்புல இருந்தால் ஒன்றும் இல்லை, அதை நினைச்சு கொள்ளுங்க. வேற யார் சொல்ல போறீங்க? சசிகா சொல்லிடுமா? அடுத்தது அருவா. சந்தையில் கூட்டம் அங்கும் இங்கும் அலைமோதி திரிந்தது. அங்கு எனக்கு பிடித்த பழங்களை வாங்கினேன். அங்கு எனக்கு பிடித்த பழங்களை வாங்கினேன். அடுத்தது இந்த நாள் எனக்கு மிகவும் பிடித்த நாளாக இருந்தது. எப்படி? இந்த நாள் எனக்கு மிகவும் பிடித்த நாளாக இருந்தது. ஓகே, வெரி குட். சரி, அருவா. மைக்கை ஆன் பண்ணி சொல்லுங்க. அடுத்தது ஹிக்மா. மைக் ஆன் பண்ணப்படல. இப்ப சொல்லுங்க. நான் அன்று எனது தந்தையுடன் சந்தைக்கு சென்றேன். அதே இதை சொல்றீங்களே நீங்களும். அப்ப முதல்ல அதுக்கு வசனம் மார்க்ஸ் இல்லை. நாங்கள் சந்தைக்கு போய் பழங்கள், காய்கறிகள், பொருட்கள் வாங்கி வந்தோம். வாங்கி வந்தோமா? பெஸ்ட்டுக்கு மேல என்ன போட்டிக்கிறீங்க? நான் வாங்கி வந்தோம் சொல்லி போட்டிக்கிறீங்களா, நாங்கள் போட்டிக்கிறீங்களா? நாங்கள். நான் போட்டு வாங்கி வந்தோம் போட்டீங்க டப்புல. அதுக்கு தான் சொல்றேன், எழுவாய் பயனில எழுத்து கூட்டல் பிள்ளை என்று சொல்லி போட்டு.
அங்க போடுறது நான் அப்பாவுடன் சென்று வாங்கி வந்தேன் என்று தான் வரணும். சரியா? நாங்கள் என்று போட்டா வாங்கி வந்தோம் என்று வரும். நான் பாடசாலை விடுமுறை நாட்களில் சந்தைக்கு செல்வேன். இன்னொரு தரம். நான் பாடசாலை விடுமுறை நாட்களில் சந்தைக்கு செல்வேன். சரி, சென்ற அனுபவம் தானே கேட்டிக்குது. ஓகே, எழுத்துப்பிழை இருந்தா தான் கஷ்டமா? ஹிக்மா, நான் சந்தைக்கு சென்று அங்குள்ள வியாபாரிகளை கண்டு இரசித்தேன். ஓகே. நான் அங்கு சனக்கூட்டம் நிரம்பியிருந்ததால் சத்தம் மிகவும் அதிகமாக காணப்பட்டது. வெரி குட். நான் நினைச்சது அப்படியே சொல்றீங்க. நான் அங்கு பழங்கள், விளையாட்டுப் பொருட்கள், காய்கறிகள், இறைச்சி வகைகள் என்பன வாங்கினேன். ஓகே, வெரி குட். நல்லா இருக்கு. சாம்சங், சொல்லுங்க. நானும் எனது அப்பாவும் சந்தைக்கு சென்று வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்தோம். ஓகே, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்தோம். அங்க பின்னுக்கு வாரதான் காணிக்கப்படுமா? என்னடா முன்னுக்கு அது சொல்லிட்டாங்க, நீங்களும் அப்பாவும் போயிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அங்கால சொல்றதுதான் கவனிக்கப்படும். ஒன்று சரி. எழுமா வேற. எனக்கு விரும்பிய பழங்களையும் காய்கறிகளையும் நான் வாங்கி வந்தேன். மேலையும் வாங்கி வந்தேன், கீழையும் வாங்கி வந்தேன். முதலாவது வாங்கி வந்தேன், ரெண்டாவதும் வாங்கி வந்தேன். ஒரே கருத்து. அப்ப அங்க எடுபடாது ரெண்டாவது வசனம். சரியா? ரைட். டைம் ஆகுது. வேணுமென்னு சொன்னால் நான் வந்து வசனம் சொல்றேன். சரியா? நானும் எனது அப்பாவும் சந்தைக்கு சென்று, சரியா, பல பொருட்கள், காய்கறிகள், பல வகைகள் என்பன வாங்கி வந்தோம். இதன்று அங்கு அதிகமான சனக்கூட்டம் நிறைந்திருந்தது. பல வியாபாரிகள் அருகருகே ஒரே வகையான பொருட்களை வைத்து வியாபாரம் செய்தார்கள். எழுதலாம் தானே? சந்தைக்கு சென்று ஒரே இடத்தில் எல்லா பொருட்களையும் வாங்கலாம் என்று எண்ணினேன். சரியா? அப்ப இப்படியெல்லாம் நாங்க வசனம் எழுதலாம். நிறைய வருது. போனதுனால ஒரு அனுபவமா இருக்கு. என்னென்ன எழுதுறது. ரைட். அப்ப ஹிக்குமா இன்னொரு வாக்கியம் சொல்லவா? ரைட், சொல்லுங்க ஹிக்குமா. அங்கு மனிதர்கள் பழங்களை வாங்கிவிட்டு அங்கு ஒன்று பழங்களின் தோல்களை கீழே போட்டுள்ளார். சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறத கண்டிக்க. சரியா? ரைட். இப்ப என்னன்னு சொன்னா, இப்படி ஒரு காட்சிகளை எழுத சொன்னா நம்மளை கொண்டு போய் அங்க கொண்டு நிறுத்தாட்டணும். சரியா? நம்மளை கொண்டு போய் அங்க கொண்டு போய் நிறுத்தாட்டணும். நிறுத்தாட்டி நமக்கு என்ன நடக்குது என்ற மாதிரி நாங்க அவடத்தை நினைச்சு வச்சு நாங்க எழுதணும்.
இப்ப நீங்க ரோட்டால பாடசாலைக்கு போகக்குள்ள மரம் விழுந்து கிடந்துட்டு நீங்க என்ன செய்வீங்க என்று கேட்குறாங்க. அப்ப அந்த டைம்ல நீங்க உங்களை வந்து "ரைட், நான் போயிட்டு இருக்கக்குள்ள என்ன நடக்குது என்று நினைச்சு நீங்க எழுதணும். அதை வச்சு இங்க இஸ்மா வந்துட்டு சரி இருந்தா அவர் சரி வராது. அப்ப நம்மள அங்க நினைச்சிட்டு நாம இப்படி எழுதுற என்ற மாதிரி நினைச்சு அங்க என்ன நடக்கும் என்ற மாதிரி நினைச்சு எழுதினீங்கன்னு சொன்னா லேசா 3 வசனம் எழுதிப்பட்டு வரலாம். சரியா? ரைட். அப்ப இன்றைய கிளாஸ் பிரயோஜனமா? சரி. அப்ப கட்டுரைகள் எப்படி எழுதணும் என்ற மாதிரி சொல்லி தந்திருக்கும். சரியா? இது முடிஞ்சதுக்கு பிறகு நான் டியூட் அனுப்புறேன். தேவை என்று சொன்னா இந்த டியூட்டை மட்டும் நீங்க பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு வாரதுகளை அதாவது இந்த இருக்குது. இதுல என்னன்னு சொன்னா ஒவ்வொன்றும் இருக்குது. கட்டுரை எழுதுற நான் இன்னொன்று சில இதுகள் விளங்கப்படுத்த வேண்டியது கொஞ்சம் மிஸ் பண்ணப்பட்டுட்டு 2 புள்ளி வாரது, அடுத்து தலைப்புக்கு பொருத்தமானதா இருக்கணும், 5 சொல்லு குறையாம இருக்கணும், எழுவாய் பயனிலை சரியா இருக்கணும், எழுத்துப்பிழை இருக்கக்கூடா, வாக்கியமா இருக்கிற கூறியது கூறக்கூடா. கூறியது கூறக்கூடாதுன்னு சொன்னா ஒரு ஆள் சொன்னதை திருப்பி கூறப்படா. சரியா? கூறியது கூற அவர் சொல்றத அப்படியே திருப்பி கூறப்படா. அடுத்தது எழுத்துப்பிழையை இல்லாதிருக்கணும். அடுத்தது ஆங்கில சொல்லுகள் சேர்க்கக்கூடா. இப்ப நான் பாடசாலைக்கு போனேன்ங்கிறதுக்கு நான் ஸ்கூலுக்கு போனேன் என்று ஆங்கில சொல் சேர்க்கப்படா. அடுத்தது தலைப்பில் உள்ள விடயம் பிரதி பண்ணக்கூடாது. அதுக்கு தான் என்ன சொன்னா நான் சிறகிருந்தால் சிறகிருந்தான்னு திருப்பி 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 அடிக்கப்படா. சரியா? நான் புலமை பரிசையில் சித்தி அடைந்தால் அதே திருப்பி திருப்பி அடிக்கப்படா. அடுத்து ஆங்கில சொல்லிருக்கப்படா. காலத்துக்கு பொருத்தமானதா இருக்கணும். அடுத்தது முக்கியம் நிறுத்த குறியீடு போடணும் கட்டாயம். புள்ளி ஸ்டாப் அந்த இதுகள் கட்டாயம் போடணும். நிறுத்த குறியீடு உறுப்பமைய எழுதணும். வாக்கியத்தின் கருத்து தெளிவா இருக்கணும். இது ஓகே. சரியா? 3 வாக்கியங்களுக்கு மேல் எழுதி இருந்தா ஃபெஸ்ட்டுக்கு வார 3க்கும் தான் மார்க்ஸ். அதுக்கு மேல் எழுதினா வெட்டுப்படும். அதுக்கு சொல்லி தந்தது. உங்களுக்கு இதுல சொல்லி தராததுன்னு சொன்னா என்ன புள்ளி ஸ்டாப் நிறுத்த குறியீடுகள் வைக்கிறது. அது நான் சொல்லி தரல. ரைட். இப்ப சொல்லிட்டேன். அடுத்து உறுப்பமைய நேர்த்தி ஆகியவற்றுக்கு மேலதிகமா போனஸ் 2 புள்ளி ஏற்கனவே சொன்னது. சரியா? வடிவா இருந்தா 2 புள்ளி தருவாங்க. ரைட். அங்கள வாக்கியங்கள் தருது. சும்மா உதாரணத்துக்கு சும்மா நோமலா மாம்பழம், வண்ண மாம்பழம், சுவையான வண்ண மாம்பழம். ஒரு சொல்ல இருந்தது ஒரு வசனமா இருந்தது, அதாவது சொல் ஒன்றா இருந்தது 2 ஆகி, திருப்பி 2 இருந்தது 3 ஆகுது, இது 3 இருந்தது 4 ஆகுது. கடைசியில எல்லோரும் விரும்பும் சுவையான வண்ண மாம்பழம். மாம்பழம் என்கிறதுக்கு பதிலா எல்லோரும் விரும்பும் சுவையான வண்ண மாம்பழம் பெருசா டிஸ்கிரைப் பண்ணி எழுதுற விரிச்சி. இப்ப வண்ணாத்தி பூச்சி பறக்குது. வண்ணாத்தி பூச்சிகள் பூக்களின் அருகில் பறக்கின்றன. அழகிய வண்ணாத்தி பூச்சிகள் பூக்களின் அழகில் பறக்கின்றன. அழகிய வண்ணாத்தி பூச்சிகள் பல வர்ணங்களில் பல வண்ண பூக்களின் அருகில். இப்ப ஒவ்வொன்றா சேர்த்து பெருசாக்கு. சரியா? ரைட். அடுத்தது வந்து காட்சிகள், காலை காட்சி, மாலை காட்சி. இப்ப இந்த இருக்கிறது. நீங்க இந்த டியூட்டர் தாரன் போட்டோ காப்பி அடிச்சு வச்சுக்கொண்டு தேவையான ஆக்கள் சரியா சில கேள்விகள் நமக்கு வரும். அதோட உங்களோட ஸ்கூல் டேர்ம் இதில் வந்து இந்த மாதிரி பின்னுக்கு வாரதுகள் இருக்குது. குரூப் வழியெல்லாம் சேவ் அனுப்புறது அதில் மாதிரி மாடல்கள் இருக்குது. இப்போ நீங்கள் இதை படித்து கொண்டீங்கன்னு சொன்னால் சில இதே கேள்விக்கு வாரும். சரியா? தேவைன்னு சொன்னால் இதை நீங்கள் போட்டோ காப்பி அடித்து வைங்க, உங்களுக்கு தேவைப்படும். இது புத்தகத்தில் 3ஆம் ஆண்டு ஆக்களுக்கு வாரது. இது 3ஆம் ஆண்டு கண்டிருப்பீங்க. சரியா? அந்த டாபிக்கில் வாரதெல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் பெரும்பாலும் தேவைப்படும் உங்களோட புத்தகத்தில் வாரதுகள். அப்போ இந்த கட்டுரைகளை நீங்கள் போட்டோ காப்பி அடிச்சுக்கொள்ளுங்க. சரியா? ரைட். அப்போ நான் கிளாஸை முடிக்கிறேன். 9, 10வது
டெவினிஷ் கை உயர்த்தி வைத்திருக்கிறீங்க ஏதாவது கேட்கணுமா இல்ல ரைட் ஓகே யாரும் கேட்கணும் அப்படின்னு சொன்னா இருங்க மற்றாக்கள் போகலாம் நான் கிளாஸ் முடிஞ்சிட்டு புரோட்டி விட்ட போடுவேனா ஓகே பாய் படிச்சுட்டு என்ன யாருக்கு அழுப்படிச்ச பாய் சொல்லி தந்ததை கட்டாயம் கவனிக்கொள்ளணும் படிச்சு கொடுத்தது விளங்குனுச்சு சார் சார் பாய் சார் ஓகே பாய் யாருக்கு சொல்லுங்க மருதம் பேப்பர் விட மேல விடையா ஓம் அந்த பேப்பர் விடையா ஓம் சார் பேப்பர் விட ரைட் ஓகே எழுதித்தான் நடக்க வேண்டியது சரி அனுப்பி சார் ரெக்கார்டிங் சார் ரெக்கார்டிங் பெறையா சூழல் மாற்றத்துல